ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா நெகட்டிவாகவே இருந்தது. நிஃப்டி 50 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 0.42% நெகட்டிவில் 10,768 க்ளோஸ் ஆயிருந்தது. அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபால் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 2.22% நெகட்டிவில் 22,398 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே நெகட்டிவாக தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கும் அவங்களோட எஃபிஓ ரொம்பவே டிஸ்கவுண்ட்டில் கொடுத்ததுனால அது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஃப்ராட் ரிப்போர்ட் பண்ணதுனால அதுவும் நெகட்டிவாக இருந்தது. ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே நெகட்டிவாக இருந்ததுனால தான் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 2.22% நெகட்டிவில் இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸுக்கு எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா டில்டன் பார்க்கும் எல்ஐசியும் 9.9% இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ் பேங்கோட எஃபிஓ அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1,760 crores இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்குறப்போ எஸ்பிஐக்கு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட 48% ஸ்டேக் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட 6,050 crores எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த 48% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க எஃபிஓவில் மறுபடியும் 1,760 crores இன்வெஸ்ட் பண்ணுறது எஸ் பேங்க்கில் எஸ்பிஐயோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்படி டில்டன் பார்க், எல்ஐசி, எஸ்பிஐ இவங்க எல்லாமே எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தானே. ஆனால் இன்னைக்கு ஏன் ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட எஃபிஓட ப்ரைஸ் பேண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஓவில் பார்த்தீங்கன்னா 12 to 13 rupees பர் ஷேரில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்குக்கு கிட்டத்தட்ட 25 to 26 rupees பர் ஷேரில் இருக்குது. அதுவே நீங்கள் எஃபிஓவில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக 13 rupees பர் ஷேர்லேயே அவங்க அவங்களோட ஷேர்ஸை கொடுப்பாங்க. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட்டில் தர மாதிரி. இப்போ ஏன் எஸ் பேங்க்கு இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் எஃபிஓவில் ஷேர்ஸ் அவங்க கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஓ வழியாக 10,000 to 15,000 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா பிளான் பண்ணுறாங்க. இப்படி அவங்க ஃபண்ட் ரைசிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது ரெகுலேட்டரி ரேஷியோ விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பாண்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல அவங்களால. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10,000 to 15,000 crores இந்த எஃபிஓ வழியாக ரேஸ் பண்ணி இதெல்லாமே ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஓகே, இந்த எஃபிஓ எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15th, க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 17th. ஸோ அதாவது ஜூலை 15th ஜூலை 17th நீங்கள் எப்போ வேணால் இந்த எஃபிஓவில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 12 rupees 13 rupees பர் ஷேரில் அவங்க எஃபிஓ ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே பார்க்க வேண்டியது மினிமம் 1000 shares அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மினிமம் 1000 shares அப்ளை பண்ணணும்னா உங்ககிட்ட தேவையான மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,000 rupees இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000, அதாவது 2,000, 3,000, 4,000 அப்படி நீங்கள் எவ்வளோனா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் 1000 shares நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். அண்ட் எஸ் பேங்கோட எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crores அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டுமே இந்த 200 crores வர்த்துள்ள ஷேர்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 rupee டிஸ்கவுண்ட்லேயே இந்த எஃபிஓவில் அலோகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா 12 rupees 13 rupees மேக்ஸிமம் 13 rupees தான் அலோகேட் ஆகும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணணும்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15th அண்ட் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 17th. உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ராட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஹெச்எஃப்எல், திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட 3,688 crores வர்த்துள்ள லோன் பார்த்தீங்கன்னா ஃப்ராடுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஃப்ராடுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று அவங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த லோனை வாங்கியிருக்கணும், இல்லை சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மறைச்சு அந்த லோனை வாங்கியிருக்கணும். ஆனால் எக்ஸாக்டாக எந்த விதத்தில் இது ஃப்ராட் பண்ணாங்கன்றது மென்ஷன் பண்ணலை. ஆனால் கிட்டத்தட்ட அவங்களோட லோன் அமௌண்ட் 3,688 crores ஃப்ராடுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே டிராஸ்டிக்காக ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஆர்பிஐ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஃப்ராடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா பேங்க்ஸ் அதோட 100% லோனையும் ப்ரொவிஷன்ஸாக டிக்ளேர் பண்ணணும். அப்படி ப்ரொவிஷன்ஸாக டிக்ளேர் பண்ணுறப்போ அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களுக்கு லாஸாக வரும். அண்ட் இந்த லோன் அமௌண்ட் அதாவது கிட்டத்தட்ட 3,688 லோனை ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட
1246 crores வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து கமிங் குவார்ட்டர்ஸில் வந்து அவங்க ப்ரொவிஷன்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி அவங்க ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறதுனால கமிங் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும். அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராட் அக்கௌண்ட்ஸ்க்கு ரொம்பவே பேர் போனவங்களா இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிராவ் மோடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 crores வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான். அதே மாதிரி பூஷான் பவர் அண்ட் ஸ்டீல் அப்படின்ற ஒரு கம்பெனியில் 3,800 crores வந்து லோன் அமௌண்ட் வந்து ஃப்ராடாக இருக்குது. இதுவும் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3,688 crores வந்து DHFL திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்ல ஃப்ராட் நடந்திருக்கு. ஸோ இப்படி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு ஃப்ராடுக்கு அப்புறமா இன்னொரு ஃப்ராட் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களோட பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே, அடுத்து வந்து நம்ம அரவிந்த் ஃபேஷன்ஸ் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஃபேஷன்ற கம்பெனி அவங்களோட கிளாத்திங் பிராண்டான ஃப்ளையிங் மிஷினை வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியான அரவிந்த் லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ்க்கு வந்து வித்திருக்காங்க. இந்த அரவிந்த் ஃபேஷன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா கேஷுவல் அண்ட் டெனிம் செக்மெண்ட்ல ரொம்பவே டாப் லீடிங் பிளேயரா இருக்காங்க. அண்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஈவன் அவங்களோட பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் பாப்புலர். ஃபார் எக்ஸாம்பிள் US போலோ, ஆரோ, கேப், கால்வின் கிளைன், ஃப்ளையிங் மிஷன் அண்ட் செஃபோரா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். அதாவது அரவிந்த் ஃபேஷன்ற கம்பெனி வந்து அவங்களோட கிளாத்திங் பிராண்டான ஃப்ளையிங் மிஷனை வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியான அரவிந்த் யூத் பிராண்ட்ஸ்க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கம்பெனி அரவிந்த் ஃபேஷன்ஸோட சப்சிடரி கம்பெனியான அரவிந்த் யூத் பிராண்ட்ஸ்ல வந்து 260 crores இன்வெஸ்ட் பண்ணி மைனாரிட்டி ஸ்டேக்கை வந்து வாங்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டராக இருக்கட்டும், இல்லை இந்த அப்பேரல் செக்டராக இருக்கட்டும், இந்த ஃபேஷன் செக்டர் எல்லாமே வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரதுன்றது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட ஆன்லைன் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி வந்து இதனால ஆக்சிலரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த அப்டேட் வந்ததுனால நேற்று கிட்டத்தட்ட 7 to 8% வந்து ரைஸ் ஆயிருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஷேர்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. என்னன்னு பார்க்குறப்ப அவங்க வந்து அவங்களோட குவார்டர் எர்னிங்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 208 crores வந்து இந்த மார்ச் எண்டட் குவார்டரோட ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே போன வருஷம் மார்ச் எண்டட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 crores வந்து நெட் ப்ராஃபிட்டாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் மார்ச் எண்டட் குவார்டரில் 208 crores வந்து லாஸாக போஸ்ட் பண்ணதுனால தான் வந்து ஷேர் ப்ரைஸ் என்னதான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா கிட்ட இருந்திருக்கு. என்ன அப்டேட்னு பார்க்குறப்போ வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா டவர் கம்பெனிஸ்க்கு ரெண்டல் பேமெண்ட் பண்ணுறது வந்து டிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ லயபிலிட்டிஸ்னால கம்பெனியே பார்த்தீங்கன்னா கேஷ் கிரன்ச்சில் தான் இருக்காங்க. ஸோ சோர்சஸ் கிட்ட இருந்து வர இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஃபியூ மந்த்ஸாக வந்து சேலரியும் பே பண்ண முடியல, அதே மாதிரி அவங்களோட அன்றாட ஆப்ரேஷனல் பேமெண்ட்ஸும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டெலிகாம் டவர் கம்பெனி சோர்சஸ் கிட்ட இருந்து வர இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா ஜென்ரலாகவே டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா இன்னும் ஜூன் பேமெண்ட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேமெண்ட் எல்லாமே யூஸ்வலாக வந்து எவ்ரி மந்த் 3ஆம் தேதி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூனோட மந்த்தும் கட்டலை, அதே மாதிரி இந்த வாட்டி ஜூலை மந்த்தும் கட்டலை. அதனால ஜூன் ஜூலை எல்லாமே சேர்ந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த மாதம் எல்லாமே அவங்களுக்கு வந்து கேஷ் கிரன்ச் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ ரிலேட்டடான சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா 3rd week of ஜூலைல இருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 53,000 crore டியூஸில் 6,000 crores வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் டியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 20 yearsக்கு வந்து அவங்க டைம் டு டைம் பே பண்ணுறதுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் பேச போகிறாங்க. ஆனால் இந்த 20 years டைம் ஸ்கோப் வந்து அக்செப்ட் பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்து வரதுனால தான் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா ரொம்பவே கேஷ் கிரன்ச்சில் இருக்காங்க இப்போ. ஓகே, ஃபைனலாக வந்து டிசிஎஸோட ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா Q1 குவார்டரோடது, அதாவது ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட்ஸ். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து Q4 ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து Q1 ரிசல்ட் எல்லா கம்பெனிஸும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிசிஎஸோட Q1 ஏர்னிங்ஸ் பார்க்குறப்போ அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 38,322 crores இருக்குது. அதுவே போன குவார்ட்டரில் 39,946 crores இருந்திருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 4.1% வந்து அவங்களோட ரெவென்யூ ட்ராப் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்போ 12.9% வந்து ட்ராப் ஆயிருக்கு. இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாகவே ட்ராப் ஆயிருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா லாக்டவுன்னால மேனுஃபேக்சரிங் கம்பெனி அஃபெக்ட் ஆகலாம், இல்லை மற்ற கம்பெனிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதே மாதிரி அவங்களோட கிளைண்ட்ஸ் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த இம்பாக்டும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் விட ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் எப்படி வந்து இம்பாக்ட் இருக்குன்னு பார்க்குறப்போ நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, 6.1% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 8.5% வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27.6% வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஷியா பெசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா 3.2% தான் ட்ராப் ஆயிருக்கு. அதுவே மிடில் ஈஸ்ட் அரப் கண்ட்ரீஸில் 11.7% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 2.7% தான் ட்ராப் ஆயிருக்கு. அதுவே லாட்டின் அமெரிக்காவில் 0.2% வந்து க்ரோ ஆயிருக்கு. அடுத்து செக்டார் வைஸ் பார்க்குறப்ப அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே வந்து 4.9% வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ரீட்டைல் அண்ட் கன்சியூமர் பேக்கேஜ்டு குட்ஸ் பார்த்தீங்கன்னா 12.9% வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் வந்து 7.1% ட்ராப் ஆயிருக்கு. கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா க்ரோத் பார்த்தீங்கன்னா 3.6% தான் ட்ராப் ஆயிருக்கு. அதுவே முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்சஸ் அண்ட் ஹெல்த் கேர் வந்து 13.8% க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ டிசிஎஸோட Q1 earnings பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட நியூ டீல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6.9 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பெனிக்கு கொஞ்சம் ஹோப் கொடுத்துருக்கு. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.